வணக்கம்மா. இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டான காலை உணவு தான் பார்க்க போகிறோம். வீட்டில் கோதுமை மாவு இருந்தாலே போதும். இந்த டிஷ்ஷு வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ்ஷு செய்யறதுக்கு நான் வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேம்மா. நல்லா இதை போல் கட் பண்ணிக்கோங்க, இல்லை பெருசு பெருசாக கூட கட் பண்ணிக்கோங்க, நம்மளோட இஷ்டம்தான். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து தண்ணி விட்டு அரைக்கூடாதுமா, நல்லா நைஸாக திக்காக பேஸ்ட் பண்ணிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக வரணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். பேன் சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாமா. எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுக்கிற வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காய பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரும், அது வரலாம் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கம்மா, வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இந்த டைமில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக தேவையான அளவு. இது 2 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கூடவே 3 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த கிரேவி வந்து நல்லா திக்காயிடணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாத்திரத்திலே ஒட்டாது, அந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி நல்லா திக்காக வர டைமில் இன்னும் 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இந்த 2 ஸ்பூன் கடலை மாவு வந்து ஃபைனலாக சேர்த்துக்கணும். இந்த 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. கடலை மாவோட பச்சை வாசனை போயிடணும். பாருங்கள், கரெக்டான பதத்தில் வந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கம்மா, நான் வந்து 1 கப்பு கோதுமை மாவு எடுத்து இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதில் வந்து நான் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேம்மா. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. நம்ம வந்து பூரி எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் மாவு எடுத்துக்கணும். இது வந்து நல்லா நடுவில் ஃபுட்டு வைக்கிற அளவுக்கு நல்லா ரவுண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை வந்து இதில் வச்சிடலாம். இதில் வச்சுட்டு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பூரி கட்டை வச்சுங்கம்மா, மேலே மாவு சேர்த்துருங்க. நம்ம வந்து பூரி எப்படி திரட்டுறோமோ அதே டைப்பு தான். ரொம்ப ஈஸியான வேலை தான். இது எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து சைட் டிஷ் கூட தேவை கிடையாது, அப்படியே சாப்பிட்லாம். உங்களுக்கு ரவுண்டாக வரலன்னா கூட பரவாயில்ல, பூரி நல்லா வந்தால் போதும். பாருங்கம்மா, இதே போல் ஒரு பூரியாக திரட்டி வச்சுக்கோங்க. பாருங்கம்மா, பூரி எப்பயுமே பூரி சுடுறதுக்கு வந்து எண்ணெய் நல்லா சூடாகணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பூரி எடுத்து இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். அவ்வளோதாம்மா, ரொம்ப ஈஸியான நல்ல டேஸ்டான ஆனியன் பூரி ரெடி.